Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. வரும் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது நினைவிடத்தில் யாகசாலை பூஜை நடைபெற்றது. பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் ஏற்பாட்டில் சங்கர் குருக்கள் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாள் நடராஜன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் எம்எல்ஏ சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு விவசாயிகள் அத்தியாவசிய இடுபொருள் தட்டுப்பாட்டை குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெடுங்காடு ரவுண்டானா அருகே விவசாயிகள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை 5வது வார்டு பகுதியில் வார்டு சபை கூட்டத்திற்காக ஏராளமான பெண்கள் பல மணி நேரம் காத்திருந்தும் அதிகாரிகள் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர். தங்கள் வார்டுகளின் பிரச்சினை குறித்து பேசவிருந்ததாகவும் ஆனால் அதிகாரிகள் யாரும் வராததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இப்பகுதியில் கழிவுநீர் சாலையில் ஓடுவது குறித்து பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் நோய் தொற்றுக்கு ஆளாவதாகவும் மக்கள் புகார் கூறினர். எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அந்த கால்வாய் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அடப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு 5வது வார்டு சபா கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு அதிகாரியுமே வரல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் கூட இங்கே வரவே இல்லை. என்னன்னு கேட்குது. ஆனால் இங்கே குறை தீர்வு கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு பந்தல் போட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் எங்கள் குறைய கேட்கறதுக்கு எங்கள் ஆள் கிடையாது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பலரும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மருத்துவமனை நுழைவாயிலில் புதிதாக கட்டிடப்பணி நடைபெறுவதால் அவசர ஊர்தி மற்றும் நோயாளிகளை அழைத்துச் செல்ல பின்புறமுள்ள சாலை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் பயணிக்க சிரமம் ஏற்பட்டு ஓட்டுநர்களும் நோயாளிகளும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் போலி விளம்பர ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகம் தரமான சாலை அமைக்க கோரி பலரும் வலியுறுத்தினர். கறிக்கோழி வளர்ப்பை விவசாயம் சார்ந்த தொழிலாக அறிவிக்க கோரி கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பு சங்கத்தினர் தென்காசி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அச்சங்கத்தினர் மாநில செயலாளர் முகமது ரஃபீக் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்து விடியா முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது கறிக்கோழி வளர்ப்பு தொழிலை விவசாயம் சார்ந்த தொழிலாக அறிவித்து அரசாணை வெளியிட வேண்டும், கறிக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை கணக்கெடுத்து நலவாரியம் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.